ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்த யாருமே இந்த காரை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு லெஜெண்டரி காராக உருவாகிருக்கு. அதே சமயம் ஒரு பியூட்டிஃபுல் காரும் கூட. என்னதான் இந்த காலகட்டத்தில் இது பழைய காராக இருந்தால் கூட இன்னமும் இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நிசான் GTR R34 பற்றி பேச போகிறேன். த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் நிசான் GTR R34. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 90s பொறுத்தவரையும் நிசான் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஃபேமிலி காராக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் காராக இருந்தாலும் சரி, பயங்கரமாக ரெடி பண்ணி நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரேசஸில் வின் பண்ணி ரேசிங்லேயும் ஒரு பெஸ்ட்டான இடத்துல இருந்தாங்க நிசான். இது எதுவுமே பத்தலன்னு நினச்ச நிசான் 1999ல் நிசான் GTR R34 லான்ச் பண்ணுறாங்க. இந்த காரோட பேப்பர் இந்த கார்னால 276 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக அந்த கார்னால 320 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படியே நிசான் பொய் சொல்லி இந்த காரை விற்கணும்? இந்த கார் அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணால் நிசானுக்கு ஒரு கெத்து தானே. ஆனால் ஏன் போய் சொல்லி இந்த காரை வித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறேன். ஜப்பான்ல ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஒன்று இருந்தது. 90sல ஜாப்பனீஸ் கார் கம்பெனி எல்லாம் ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. அதுல யார் யாரை கலந்துக்கிட்டா அப்படின்னா டொயோட்டா, நிசான், ஹோண்டா, மிட்சுபிஷி. அந்த அக்ரிமெண்ட் படி ஜாப்பனீஸ் ப்ரொடக்ஷன் கார் எதுவுமே 276 ஹார்ஸ் பவர், அதாவது 280 PS மேலே பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ரீசன் என்னன்னா கவர்மெண்டோட ப்ரெஷர், அப்புறம் சேஃப்டி கான்கரன். அதீத பவர் உள்ள கார் ஜப்பான் ரோடில் போகும்போதே டேஞ்சரஸ்னு ஃபீல் பண்ணாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நிசான் GTR R34 வெறும் 276 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பேப்பரில் போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த காரோட பவர் 320 ஹார்ஸ் பவர் இருந்துச்சு. ஏன் சில கார் 330 ஹார்ஸ் பவர் வரையும் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காரை வாங்கி ஓட்டின சிலர் 276ன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த கார் ரொம்ப ஸ்பீடாக போகுதே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நிசான் ஒன்றுமே சொல்லலை. இந்த R34லையும் சரி, நிசான் GTR R32 அப்புறம் R33லையும் சரி யூஸ் பண்ண இன்ஜின் சேம் இன்ஜின். அதாவது இந்த கார் எல்லாத்துலேயுமே RB26 டெட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜின் ரொம்பவே ஸ்ட்ராங்கான இன்ஜின். இந்த இன்ஜின் 1000+ ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வித் ஸ்டாண்ட் பண்ணும். சரி, இன்னமும் இந்த ஜப்பானில் அந்த அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. 2004 இந்த அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜப்பானோட கார்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுது. அப்படி வந்த ஒரு கார் தான் இதே நிசானோட GTR R35. இந்த கார் 2007ல லான்ச் ஆனது. இந்த கார் லான்ச் ஆகும்போது 480 ஹார்ஸ் பவரோட வந்துச்சு. ஆனால் அதுவும் பொய். அந்த கார்னால அதை விட அதிகமாகவும் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி, இந்த ஸ்டோரிக்கு வருவோம். நிசான் ஆல்ரெடி GTR சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் நிசானோட ஸ்கைலைன் GTR R32 ரேஸில் எல்லாரையும் டாமினேட் பண்ணி காட்ஸில்லாங்கிற பேரையும் வாங்கிச்சு. அதுக்கடுத்து தான் நிசான் அவங்களோட GTR R33 லான்ச் பண்ணாங்க. பட் நிசானோட R32க்கு கிடைச்ச பாப்புலாரிட்டி இந்த R33க்கு கிடைக்கல. ஃபேன்ஸுக்கு இந்த காரை அவ்வளோவா பிடிக்கவும் செய்யலை. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லப்பட்டாலும் ஒரு முக்கியமான ரீசன் அந்த கார் ரொம்ப ஹெவியாக பல்கியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கே இல்லைன்னு நிசான் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஸோ நிசான் இன்ஜினியர்ஸ் ஒரு முடிவு பண்ணுறாங்க, அடுத்ததாக வரப்போகிற GTR பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும்னு. ஸோ அதோட ரிசல்ட்டாக 1999ல் நிசான் GTRோட ஸ்கைலைன் R34 லான்ச் ஆகுது. இன்ன வரையும் இந்த காருக்கு ஃபேன் பேஸ் குறையல. நிசான் GTR R34 பயிலுங்கடா, ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேங்கும் தெரியுது. இந்த கார்ல RB26 டெட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜின் 2.6 லிட்டர் இன்லைன் 6 சிலிண்டர், அதே சமயம் ட்வின் டர்போவோட வந்தது. இந்த காரோட பேப்பர்ல போட்டிருந்த பவர் 276. அது ஜப்பானோட அக்ரிமெண்ட் படி. அது என்ன அக்ரிமெண்ட்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இந்த காரோட ஆக்சுவல் பவர் 320+. இந்த கார் 0 to 100 km/h ஜஸ்ட் 4.9 செகண்ட்ல கிராஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட டாப் ஸ்பீட் 250 km/h. இது லிமிட்டட் தான். நீங்க லிமிட்டை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கார் கட்டுப்படுத்த முடியாத காட்டு குதிரை மாதிரி ஓடும். அப்ப இருந்த ஜப்பானோட ரோட் கண்டிஷனுக்கு தறி கட்டு ஓடிச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஏகப்பட்ட கிராஷ்ல போய் முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜப்பான்ல ஏன் அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு. அடுத்ததா டிரைவ் ட்ரெயினை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஜப்பான் காரா அவனோட மூளையை யூஸ் பண்ணான். இந்த கார்ல ஆட்டஸா ETS ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிஸ்டம் ஸ்மார்ட்டா பவரையும் சரி டார்க்கையும் சரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இந்த ஒரு சிஸ்டமை வச்சு தான் நிசான் GTRோட R32 ரேஸையே டாமினேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட டோரிங் கார் சாம்பியன்ஷிப்ல 29 ரேசஸ்ல 29 வின் பண்ணி எல்லாரையும் மிரட்டி விட்டு காட்ஸில்லாங்கிற பேரையும் வாங்கிச்சு. அடுத்ததான் இந்த கார்ல ஒரு ஸ்பெஷல் டெக்கை யூஸ் பண்ணாங்க. அதாவது மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே அப்படின்னு அதை சொன்னாங்க. இந்த டேஷ்போர்டில் பூஸ்ட் ப்ரெஷர், லேப் டைமிங், அதே சமயம் ரேஸ் டேட்டாவை எல்லாத்தையும் ஷோ பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல்
இல்லாம நிசான் இந்த டேஷ்போர்டை ரெடி பண்றதுக்கு ஜப்பானோட ஒரு கேமிங் கம்பெனியான பொலிபோனி டிஜிட்டலோட ஹெல்ப் வாங்கியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த R34ஓட ஸ்பைசியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த R34ஓட இன்ஜினை நீங்க டியூன் பண்ணீங்க அப்படின்னா 1000+ ஹார்ஸ் பவர் வரையும் அசால்ட்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த 1000+ ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த ஆட்டஸ் ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் மூலம் அந்த காரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியும். அதனால தான் இந்த நிசான் GTRோட R34 டியூனிங் கம்யூனிட்டியில் ஒரு லெஜெண்ட் ஆகி நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு இன்னமும் ஃபேன் பேஸ் குறையாம இருக்கிறதுக்கு ரீசனும் இதுதான். அடுத்ததாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பால் வாக்கர் இந்த காரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காரோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பால் வாக்கரோட ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த காரை லைக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு ஏகப்பட்ட பேர் ஃபேன் பேஸையும் கிரியேட் பண்ணாங்க. இந்த காரோட ஷார்ட்டான வீல் பேஸ், அதே சமயம் இந்த காரோட ஸ்ட்ராங்கான ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இந்த காரை ஒரு கார்னரில் ஒரு கிங்காக மாற்றி வச்சிருக்கு. ஸோ எவனாவது கார்னரில் இந்த காரை சைடு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சா அப்படின்னா அவனால் அந்த காரோட புறந்தலையை கூட தொட்டு பார்க்க முடியாது. ஃபெராரி மாதிரியான ஸ்டைல், அதே லாம்போகினி மாதிரியான லக்ஸரி ஃபீல் இல்லைனாலும் இந்த கார் பர்ஃபார்மன்ஸில் மான்ஸ்டர்னு சொல்கிற காரை கூட சேலஞ்ச் பண்ணும். அப்படியாப்பட்ட ஒரு கட்டிலடங்கா காட்டு குதிரை தான் இந்த கார். நிசான் GTR R34 த காட்ஸில்லாங்கிறத தாண்டி த ரியல் JDM லெஜண்ட். கடைசியாக உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நிசான் GTRோட R34 பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே சமயம் கார்ஸை பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.